எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம ரோட்டி, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே நம்ம ஏதாவது மசாலா வைப்போம், இல்லைன்னா ஒரு சிம்பிள் சைட் டிஷ் தான் நம்ம யூஸ்வலாக வீட்டில் செய்வோம். இன்றைக்கி பன்னீர் வச்சு ஒரு அருமையான டாபா ஸ்டைல் பன்னீர் கறி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம இது வீட்டிலே செய்யலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை நல்ல பெரிய பீசஸை கட் பண்ணுங்கள். பன்னீர் மசாலா பண்ணுறதுக்கு நல்ல அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்ல சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக மிளகு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 கருப்பு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 பிரியாணி இலை போடுறேன். அடுத்து 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது போடுங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் 5 தக்காளி துருவினது சேர்த்து வதக்குங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. 5 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் மசாலா தூள் எல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் போடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சதும் 2 டீஸ்பூன் கடலை மாவு போடுங்க. ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் 2 கப் தண்ணி ஊற்றணும். பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சதும் டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஃப்ளேவர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். பன்னீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேம்லயே வேக விடுங்க. பன்னீர் மசாலா ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. 5 நிமிஷம் கொதிச்சதும் கடைசியா கசூரி மேத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்மளோட சூப்பரான டாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடான ரோட்டி, நான், ஃபுல்கா இல்லைன்னா சப்பாத்தி கூட சாப்பிடலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அருமையான பன்னீர் கறி எப்படி செய்கிறது பார்த்தீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், ஆனால் ஃப்ளேவர்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்கா, சப்பாத்தி, ஜீரா ரைஸ், புலாவ் ரைஸ் இது எல்லாத்துக்குமே இதை நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.